அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கிஃபா டெய்லி தின். இன்றைய நினைவூட்டலில் ஒரு அழகிய ஒரு குர்ஆன் ஆயத்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு ஆயத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். குணமடையாத நோய் குணமாகணும் அப்படின்னா, அதாவது மருத்துவத்துக்கே என்ன நோயின்னு தெரியாது, சரிங்களா? அல்லது எந்த மருந்தாலும் குணமே ஆக முடியாது அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்மளுடைய நோய்க்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் குர்ஆனில் என்ன செஞ்சுருக்கான், மருந்தாக வச்சுருக்கான். ஆனால் அதை நம்ம தேடுறது கிடையாது, அதை நம்ம என்ன செய்யறது கிடையாது, பயன்படுத்துறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க நமக்கு அநீதி இழைக்கப்பட்டாங்க கூட அந்த அநீதி அதை பற்றி கவலைப்படாமல் அதை கடந்து வரணும் அப்படின்னா, இந்த ஆயத்தை 113 தடவை ஓதி வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி ஊதிவிடணுமா. மேலும் தண்ணீரில் ஊதி நோயாளிகளுக்கு 21 நாள் நம்ம குடிக்க சொன்னோம்னா அவங்களுடைய நோயை அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக ஷிஃபாவாக்குவான். நோயை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் தாலா. அதற்குரிய நிவாரணம் என்ன தான் வச்சுருக்கான், அவன் தான் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம நிச்சயம் கரெக்டாக பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அது என்ன ஆயத்துன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சேனலில் ரமலான் மாதம் 30 நாளும் 30 துவாக்கள், குர்ஆன் துவாக்கள், அந்த துவாவை எந்த நபிமார்கள் ஓதுனாங்க அப்படின்றது டீட்டெயில் வீடியோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு நோம்புக்கும் வரும். அந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஆயத்து கேட்கலாமா? குர்ஆனில் குர்ஆன் 54வது வசனம் 10வது ஆயத்தில், அதாவது அல் கமர் அப்படின்ற குர்ஆன் ஜுஸுல சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா, ஃபதஆ ரப்பஹு அன்னி மஅலூஃபுன் ஃபன்தஸீர் அப்படின்னு சொல்கிறேன். ஃபதஆ ரப்பஹு அன்னி மஅலூஃபுன் ஃபன்தஸீர், அதாவது நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், எனவே நீ உதவி செய்வாயாக. அல்லாஹ் அக்பர். நீ உதவி செய்வாயாக என்று அவர் தன் இறைவனிடம் என்ன செஞ்சான், கேட்டான். இதுதான் அதுக்குரிய அர்த்தம். இந்த 54வது ஜுஸுல 10வது ஆயத்து குர்ஆனில் இருக்கு. நம்ம ஓதி நோய் உள்ளவங்களுக்கு 21 நாள் கொடுத்தோம்னா அல்லாஹ் என்ன செய்வான், நம்பிக்கையோடு கொடுத்தா அதற்குரிய ஷிஃபாவாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.